என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த வாராகி தாய் உன்னிடம் பேச வருவதற்கு முன் உன் வீட்டை சுற்றி ஒரு பழைய தெய்வ சக்தியின் அதிர்வு நின்று கொண்டிருந்தது. சாதாரண சக்தி அல்ல அது. உன் பரம்பரையை தலைமுறைகளாக காத்து வந்த உன் குல தெய்வத்தின் அருள். நீ அமைதியாக உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் கூட உன்னை பற்றி பேசிக் கொண்டிருந்த 2 தாய்களின் சக்தி உன்னை சுற்றி இருந்தது. என் தங்கமே, ஒரு பக்கம் உன் வாராகி தாய், இன்னொரு பக்கம் உன் குலத்தை காக்கும் அந்த மூதாதைய அருள். அதனால்தான் இன்று உன் மனதுக்குள் இந்த வார்த்தைகள் வந்து சேர்கிறது. என் செல்லமே, நீ பல நாட்களாக சுமந்து கொண்டிருக்கும் மன பாரத்தை உன்னால் மட்டும் தாங்க முடியாமல் போயிருக்கிறது. வெளியே யாரிடமும் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளே எவ்வளவு பயம் இருக்கிறது என்பதை இந்த வாராகி அம்மன் நன்றாக உணர்கிறேன். என்ன ஆகப் போகிறது? என் வாழ்க்கை சரியாகுமா? இந்த கஷ்டம் எப்போது முடியும் என்று உன் மனம் தினமும் கேட்டு கொண்டிருக்கிறது. இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் புரண்டு படுத்திருக்கிறாய். சில நேரங்களில் யாரும் இல்லாத இடத்தில் அமைதியாக அமர்ந்து கண்ணீர் விட்டிருக்கிறாய். நம்மை தெய்வம் மறந்து விட்டதோ என்று கூட எண்ணிருக்கிறாய். ஆனால் என் குழந்தையே, அந்த எண்ணத்தை இன்றோடு விட்டுவிடு. உன் வாழ்க்கையில் நடந்த எந்த வேதனையும் தெய்வத்தின் பார்வைக்கு வெளியே நடக்கவில்லை. நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும் உன் குலதெய்வம் பார்த்து கொண்டிருந்தது. உன் வீட்டின் வாசலில் நீ சோர்ந்து அமர்ந்திருந்த நாட்களையும் பார்த்தது. உன்னை நம்பாமல் பேசினவர்களால் உன் மனம் உடைந்ததையும் பார்த்தது. நீ அமைதியாக இருந்ததற்குள் எவ்வளவு வேதனை இருந்தது என்பதையும் அந்த தெய்வ சக்தி உணர்ந்தது. அதனால் தான் இன்று இந்த வாராகி தாயிடம் ஒரு வேண்டுகோள் வந்தது. என் தங்கமே, என் பிள்ளை மிகவும் சோர்ந்து போயிருக்கிறான். அவனுடைய மனதை உடைய விடாதீர்கள் தாயே. அவன் இப்போது பார்க்கும் இருள் நிரந்தரமில்லை என்பதை அவனுக்கு புரிய வையுங்கள் என்ற அந்த அமைதியான அருள் அதிர்வை இந்த வாராகி உணர்ந்தேன். அந்த நேரத்தில் உன் குல தெய்வத்தின் பாசம் அவ்வளவு ஆழமானது என்று இந்த அன்னை மனதில் நெகிழ்ச்சி வந்தது. ஏனென்றால் நீ நினைப்பது போல உன்னை தெய்வம் கைவிடவில்லை. மாறாக உன் வாழ்க்கையை பெரிய மாற்றத்திற்காக தயார்படுத்தி கொண்டிருந்தது. என் அன்பு பிள்ளையே, ஒரு வயலை விதை போடுவதற்கு முன் உழ வேண்டியதுதான் அல்லவா? மண்ணை கிழிக்காமல் புதிய விளைச்சல் வராது. அதுபோல உன் வாழ்க்கையையும் இந்த வாராகி அம்மன் என் கலப்பையால் ஆழமாக உழுது கொண்டிருக்கிறேன். பழைய துரதிருஷ்டம், பழைய கண்ணீர், பழைய பயம், உன்னை கட்டி போட்ட கெட்ட நினைவுகள், இவையெல்லாம் உன் உள்ளத்தில் வேர் பிடித்திருந்தது. அதை அகற்றாமல் உனக்கு புதிய வாழ்க்கையை எப்படி தர முடியும் என் குழந்தையே? அதனால் தான் சில நாட்களாக உன் வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாக மாறியது போல தோன்றியது. நீ நம்பிய மனிதர்கள் விலகினார்கள். முயற்சிகள் தாமதமானது. பண விஷயங்களில் தடைகள் வந்தது. மனதில் காரணமில்லாத அழுத்தம் அதிகமானது. வீட்டில் அமைதி குறைந்தது. உன் உள்ளம் மட்டுமல்ல, உன் வீடு ஆற்றாலே சோர்ந்து போனது. ஆனால் என் செல்லமே, இவை அனைத்து முடிவின் அறிகுறி, அழிவின் அறிகுறி அல்ல, மாற்றத்தின் அறிகுறி. உன் குல தெய்வம் உடனே ஓடி வந்து உன் கஷ்டத்தை எடுத்துவிட முடியாதா என்று நீ கேட்கலாம். முடியும் என் தங்கமே. ஆனால் சில நேரங்களில் விதி ஒரு பாதையை முழுமையாக கடக்கச் செய்யும். ஏனென்றால் இன்று தடுக்கப்பட்ட சிறிய வேதனை
நாளை பெரிய அழிவை தடுக்கக்கூடும். அதனால்தான் சில கண்ணீர்களை தெய்வம் அமைதியாக பார்த்து கொண்டு நிற்கிறது. அது அன்பில்லாத அமைதி அல்ல, பாதுகாக்கும் அமைதி. நீ இப்போது தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் உன் மனதை வலிமையாக்கி கொண்டிருக்கிறது. இந்த கஷ்டத்தை கடந்த பிறகு இனிமேல் எந்த மனிதனாலும் உன்னை எளிதாக உடைக்க முடியாது. இன்று நீ அனுபவிக்கும் தனிமை கூட உன்னை உனக்கே அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீ எவ்வளவு வலிமையானவன் என்று உனக்கே தெரியாமல் இருந்தது. அதனால்தான் இந்த சோதனை. இந்த வாராகி அம்மன் பல இரவுகளில் உன் வீட்டின் வாசலில் நின்றிருக்கிறேன். உன் குடும்பத்துக்குள் நுழைய முயன்ற கெட்ட பார்வைகளை என் உலக்கையால் அடித்து சிதறடித்தேன். உன் பெயரை கீழே இழுக்க நினைத்த எண்ணங்களை உடைத்தேன். உன்னை சுற்றி இருந்த கனமான இருளை மெதுவாக அகற்றிக் கொண்டிருந்தேன். உனக்கே தெரியாமல் பல பெரிய பிரச்சனைகளை உன்னை விட்டு விலக சென்றது. எப்படி தப்பித்தோம் என்று நீ நினைத்த தருணங்களில் கூட உன் வாராகி தாயும் உன் குல தெய்வமும் ஒன்றாக உன்னை காத்து கொண்டிருந்தோம். என் குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசல் திறக்கத் தொடங்கிவிட்டது. நீண்ட நாட்களாக நின்று போன விஷயங்கள் நகரும். மனதில் இருந்த குழப்பங்களுக்கு பதில் கிடைக்கும். உன் வீட்டில் இருந்த கனமான உணர்வு குறையும். காலையில் எழும்போது புதிய தைரியம் உனக்குள் பிறக்கும். நான் மீண்டும் எழுந்திருப்பேன் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் வேரூன்றும். அதுதான் தெய்வ அருள் வேலை செய்ய தொடங்கிய அடையாளம். உன் குல தெய்வம் இன்னும் உன் வீட்டை விட்டு விலகவில்லை. என் தங்கமே, நீ மறந்த நாட்களிலும் கூட அது உன்னை மறக்கவில்லை. நீ சோர்ந்து அமர்ந்திருந்த நேரங்களில் கூட உன் தலைமுறையை காக்கும் அந்த சக்தி உன் அருகில் நின்று கொண்டுதான் இருந்தது. அதனால்தான் இவ்வளவு கஷ்டம் வந்தும் நீ இன்னும் முழுமையாக உடைந்து போகவில்லை. என் அன்பு பிள்ளையே, இன்னும் ஒரு விஷயத்தை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்து விடுகிறேன். நீ இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையை பார்த்து பயந்தது போல உன் எதிர்காலம் பயங்கரமான இருளாக மாறப்போவதில்லை. மாறாக நீ இன்று நிற்கும் இந்த இடமே உன் புதிய பிறவியின் ஆரம்பம். சில நேரங்களில் வாழ்க்கை மனிதனை வெறுமையாக்கும். எல்லாவற்றையும் பறித்து விட்டது போல தோன்றும். ஆனால் அந்த வெறுமையான இடத்தில்தான் தெய்வம் புதிய ஆசீர்வாதங்களை நிரப்பத் தொடங்கும். என் குழந்தையே, நீ கவனித்திருக்கிறாயா? கடந்த சில மாதங்களாக உன் மனம் பழைய விஷயங்களை பிடித்து வைத்து கொள்ள முடியாமல் தவிக்கிறது. சில மனிதர்களிடம் இருந்து தானாகவே விலக வேண்டும் போல தோன்றுகிறது. சில இடங்கள் உனக்கு பிடிக்காமல் போயிருக்கிறது. முன்பு ஆசைப்பட்ட சில விஷயங்கள் கூட இப்போது மனதிற்கு முக்கியமில்லாமல் தெரிகிறது. ஏன் தெரியுமா? உன் ஆன்மா மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. பழைய வாழ்க்கையை விட்டு புதிய நிலைக்கு செல்ல உன் உள்ளம் தயாராகி கொண்டிருக்கிறது. உன் குல தெய்வத்தின் சக்தி இப்போது உன் வீட்டில் அமைதியாக வேலை செய்ய தொடங்கியுள்ளது. நீ பார்க்க முடியாது, ஆனால் அந்த அருள் உன் குடும்பத்தின் மீது படர்ந்து கொண்டிருக்கிறது. வீட்டில் இருந்த நீண்ட நாள் மன அமைதியின்மை மெதுவாக குறையும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத மனநிலை மாறும். உன் வீட்டில் இருந்த கனமான ஆற்றல் அகலும். பல நாட்களாக சிரிக்காத முகங்களில் கூட மீண்டும் சிரிப்பு திரும்பும். இது சாதாரண மாற்றம் அல்ல என் தங்கமே, இது தெய்வ அருள் வீடு தேடி வருகிற நேரம். இந்த வாராகி தாய் உன்னிடம் இன்னொரு உண்மையை சொல்கிறேன். உன்னை கீழே தள்ள நினைத்த எல்லோரும் உன் எதிரிகள் அல்ல. சிலரை விதி உனக்கு பாடம் கற்பிக்க அனுப்பியது. யாரை நம்ப வேண்டும், யாரிடம் இருந்து விலக வேண்டும், எதற்காக மனதை உடைக்க கூடாது
என்பதை கற்றுக் கொடுக்க சில வேதனைகள் அவசியம். அதனால்தான் சில உறவுகள் உடைந்தது, சில நட்புகள் மாறியது, சில முகங்கள் உண்மையான நிறத்தை காட்டியது. ஆனால் என் செல்லமே, அந்த அனுபவங்களால் நீ கெட்ட மனிதனாக மாறக்கூடாது. உன் நல்ல மனதை மட்டும் கைவிடாதே. உன் மனதுக்குள் இன்னும் ஒரு சிறிய தீப்பொறி இருக்கிறது. ஒரு நாள் நம்ம வாழ்க்கையும் மாறும் என்ற அந்த நம்பிக்கை இன்னும் முழுமையாக அணையவில்லை. அதுதான் உன் பெரிய பலம். அந்த சிறிய நம்பிக்கையை பெரிய வெளிச்சமாக மாற்ற இந்த வாராகி அம்மன் வந்திருக்கிறேன். இனிமேல் நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவுக்கும் தெய்வ அருள் துணையாக இருக்கும். நீ செல்லும் பாதையில் தடைகள் இருந்தாலும் அவற்றை தாண்டும் வலிமை உனக்குள் உருவாகும். என் குழந்தையே, நினைவில் வைத்துக்கொள், தெய்வம் தாமதப்படுத்தலாம், ஆனால் கைவிடாது. உன் கண்ணீருக்கு பதில் வரும். உன் பொறுமைக்கு பலன் வரும். உன் மன வேதனை ஒரு நாள் பெரிய சந்தோஷமாக மாறும். அந்த நாளில் நீ வானத்தை பார்த்து அமைதியாக சிரிப்பாய். என்னை தெய்வம் ஒரு நாளும் விட்டு போகவில்லை என்று கண்களில் கண்ணீரோடு உணர்வாய். அந்த நாளை உனக்காக நெருக்கமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறது உன் வாராகி தாய். இனி வரும் நாட்களில் நீயே ஆச்சரியப்படும் மாற்றங்கள் நடக்கும். தடைப்பட்ட வழிகள் திறக்கும். சரியான மனிதர்கள் உன் வாழ்க்கைக்குள் வருவார்கள். உன் மனதை மதிக்கும் உறவுகள் உருவாகும். உன் முயற்சிக்கு பலன் கிடைக்கும். இன்று உன்னை குறைத்து பார்த்தவர்கள் நாளை உன் மாற்றத்தை பார்த்து அமைதியாக போவார்கள். ஏனென்றால் இந்த வாராகி அம்மன் உன் விதியில் புதிய ஒளியை எழுதத் தொடங்கிவிட்டேன். ஆனால் என் செல்லமே, ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதே. இந்த நேரத்தில் மனதை உடைக்காதே, நம்பிக்கையை கைவிடாதே. தினமும் ஒரு நிமிடம் அமைதியாக கண்களை மூடி, என் வாராகி தாய் என்னோடு இருக்கிறாள், என் குல தெய்வம் என்னை காத்து கொண்டிருக்கிறது என்று சொல். அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை மாற்றும். உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை என் குழந்தையே. உண்மையில் சொன்னால் இப்போதுதான் உன் புதிய வாழ்க்கை தொடங்கப் போகிறது. நீ கடந்த கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை தயார் செய்தது. இனிமேல் வரும் காலம் உனக்கான பலன். உன் கண்ணீரை வீணாக விட மாட்டோம். உன் மனதை உடைய விட மாட்டோம். உன் வீட்டின் வெளிச்சத்தை அணைய விட மாட்டோம். இந்த வாராகி அம்மன் உனக்காக நிற்கிறேன். உன் குல தெய்வம் உனக்காக விழித்திருக்கிறது. 2 தாய்களின் அருள் உன்னை சுற்றி இருக்கும் போது உன் வாராகி தாய் நான் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று உனக்கு அபாயம் அளிக்கின்றேன். என் செல்லமே, என் வேண்டுதல்கள் எப்போது பலிக்கும் என்று நீ ஒவ்வொரு நாளும் ஏங்கியது எனக்கு தெரியும். அந்த ஏக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே உன் அன்னை நான் இன்று வந்திருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களைக் கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். இந்த வாராகி உன் பக்கத்தில் இருக்கும்போது எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. யாரும் இல்லாத அனாதையாக நீ உன்னை ஒருபோதும் நினைக்காதே. உலகம் உன்னை கைவிட்டாலும் உன் வாராகி அன்னை நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் அனைத்தையும் என் கையில் இருக்கும் உலக்கையால் ஒரே அடியில் தூள் தூளாக்கி விடுவேன். செம்மை இல்லாத உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது சீரும் சிறப்புமாக செழிக்க வைப்பேன். இது சாதாரண வார்த்தை அல்ல, உன் தாய் உனக்கு தரும் சத்திய வாக்கு. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் என்பதை நீ ஆழமாக நம்பு. என் தங்கமே, உன்னை மதிக்காமல் பேசியவர்களுக்கும் உனக்கு துன்பம் விளைவித்தவர்களுக்கும் இந்த வாராகி சரியான பாடத்தை புகட்டுவேன். உனக்கு எதிரான ஒவ்வொரு சூழ்ச்சியையும் என் பார்வை சுட்டெரித்து விடும்.
நான் பலமுறை அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து விட்டேன். இனியும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் இந்த வாராகியின் ஆக்ரோஷமான ஆட்டம் அவர்கள் வாழ்க்கையில் தொடங்கிவிடும். எல்லோருக்கும் வாய்ப்புகள் என்பது வழங்கப்படும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள். யார் ஒருவர் இந்த வாராகியினுடைய வாக்கினை கேட்ட பிறகும் இந்த வாராகி கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தண்டனை என்ற ஒன்று நிச்சயம். அந்த தண்டனையை உன் வாராகிய அம்மா நானே என் கைகளினால் நிறைவேற்றி விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் எப்பொழுதும் செய்துவிடக்கூடாது. அடுத்தவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கு ஒரு பொழுதும் காரணமாகிவிடக்கூடாது. உன்னிடத்தில் கையேந்தி வந்து யாரேனும் நிற்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு உன்னால் ஆன உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தெய்வம் சில நேரம் இது போன்ற ரூபங்களில் வந்து உன்னை சோதிப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர இல்லாத ஒன்றை தேடி அலையவும் கூடாது. என் தங்கமே, உனக்கு கொடுக்கின்ற அளவிற்கு தெய்வம் தந்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் இது போன்ற ரூபங்களில் உன்னை தேடி வருவார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சில விஷயங்களினால் மனமுடைந்து போய்கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த வாராகி இன்று தருகின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். என் குழந்தைக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். என் பிள்ளை, நீ ஒருவேளை இப்படி நினைக்கலாம், என்ன தெரியுமா அம்மா, நீ வாக்குகளை தருகின்றாய், ஆனால் வாழ்க்கையில் இது எப்பொழுது நடக்கும் என்று நீ என்னை பார்த்து கேட்கலாம். என் தங்கமே, இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். எப்பொழுது தெரியுமா என் குழந்தை? உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகும் பொழுது, உன்னுடைய முயற்சியானது உச்சத்தை தொடும் பொழுது, உனக்கு உன் வாழ்க்கையின் மீது இந்த வாராகியின் மீதும் நம்பிக்கை வரும் பொழுது, அந்த நேரத்தில் அம்மா சொல்கின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எத்தனை நாள் நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த சில விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்த்திருக்கின்றாய். கஷ்டங்களை மட்டும்தான் நினைத்து பார்க்கின்றாய். ஒரு நாள் நீ கடந்து வந்த பாதையில் அனுபவித்த சந்தோஷங்களை நினைத்து பார்க்க விரும்பவில்லை. அதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? கஷ்டம் மட்டும்தான் உன் கண் முன்னால் வந்து நிற்கின்றது. அதுதான் உன்னை இத்தனை நாட்களும் அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. நீ கடந்த காலத்தில் அனுபவித்த சில சந்தோஷங்களை நினைத்து விட்டாலே இப்பொழுது இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும். என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். உனக்கென்று யாரும் இல்லை என்று உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இனிமேல் இந்த வாராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகி செல்ல போகின்ற நேரம் வந்துவிட்டது. யாருக்கு என்ன செய்தாலும் நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கின்றவர்கள் இனிமேல் தெய்வ சக்தியை உணர்ந்து கொண்டு உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட பயப்பட போகின்றார்கள். என் தங்கமே, நான் ஒருத்திங்கு இருப்பதை உணராமல் தான் இத்தனை தவறுகளையும் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இனி இது போன்ற தவறுகளை செய்வதற்கு அவர்களுக்கு தைரியம் அத்தனை எளிதாக வந்து விடாது. தெய்வம் என்ற ஒன்றை வணங்கிவிட்டால் மட்டும் போதுமா? திருநீரை நெற்றி நிறை அள்ளி பூசிவிட்டால் மட்டும் போதுமா? தெய்வம் என்றால் என்னவென்று உணர்ந்துதானே வணங்க வேண்டும். மனதில் எந்தவித கள்ளக்கபடமும் இல்லாமல், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல்,
யார் வாழ்க்கையையும் கெடுக்காமல், யார் சாபத்திற்கும் ஆளாகாமல், மற்றவர்களினுடைய புன்னகைக்கு காரணமாகவும், மற்றவர்களினுடைய கண்ணீருக்கு ஆறுதலாகவும் இருக்கின்றவர்கள் மட்டும்தானே தெய்வத்தை வணங்க முடியும். நானும் வணங்குகின்றேன் என்று சொல்லித் திரிந்தால் மட்டும் போதுமா? அப்படி இருந்து விட்டால் தெய்வம் அவர்களுக்கு ஆசிகளை வழங்கிவிடுமா? என் தங்கமே, என் பிள்ளை, நீ இது போன்று நல்ல பிள்ளையாக இருப்பதனால் மட்டும்தான் இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளை பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே. நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதை. உன்னுடைய வழித்தடத்தில் இருந்து ஒரு துளி அளவும் நீ தடுமாறி சென்று விடாதே. உன் வாழ்க்கையில் உன்னை தடுமாறி செல்ல வைப்பதற்கு பலர் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளை, இதிலெல்லாம் சிக்கிக் கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் உனக்கானதை சரியாக அடைந்துவிட நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். வாராகி தருகின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த தாயானவளை உணரத் தொடங்கியிருக்கின்ற நேரத்தில் நல்லது நடக்கும் என்ற எண்ணம் உன் ஆழ் மனதில் இருந்து வர வேண்டும். எதையும் மேலோட்டமாக பார்க்காதே. அதனுடைய ஆழம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு அதை செய்ய தொடங்கு. எல்லோரும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாகத்தான் சொல்வார்கள் என்று எண்ணிவிட முடியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற உலகம் என்பதனை எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள். யார் சொல்வதையும் கண்மூடித்தனமாக என் பிள்ளை நீ நம்பிவிடாதே. என் தங்கமே, நீ நம்புவதனால் தான் என்னவோ உன்னை எளிதாக ஏமாற்றுவதற்கு பல முயற்சிகள் நடக்கின்றது. யாருடைய எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த விட்டு விடாதே. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் உண்டு. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல நாள் வந்துவிட்டது என்பதை நீ மனதார நம்பிவிட்டால் போதும். நல்லது நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும். எந்த விஷயத்தின் மேல் ஏதும் சந்தேகம் படாமல் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை என் பிள்ளை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. இந்த வாராகி என்றென்றைக்கும் உன்னோடு உன்னை அரவணைத்து உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்வேன். என் கரம் பற்றி இருக்கின்ற நீ நிச்சயமாக வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய். தோற்று போவது போல ஒரு மாயை தோற்றம் ஏற்படுமே தவிர உன்னை ஒரு பொழுதும் நான் வாழ்க்கையில் வீழ்த்து விடவே மாட்டேன் என்பதனை மட்டும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து விட்டால் போதும். மாற்றங்களை தருபவள் இந்த வாராகி நான் அல்லவா? என் பிள்ளை, அதை பெறுவதற்கு மட்டும் நீ தயாராக இருந்து விட்டால் போதும். எல்லாவற்றுக்கும் மேலாக இனி என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை விட்டு விலகி செல்லாது. நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கும். யாரையும் நம்ப வேண்டாம். யார் வார்த்தைகளையும் நீ உன் மனதிற்கு எடுத்துச் செல்ல வேண்டாம். உன் மனசாட்சி என்ன சொல்கின்றதோ அதன்படி கேட்டு நடந்து வா. இந்த வாராகியும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தி செல்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் ஆருயிர் தங்கமே, விதியை வெல்லும் துணிவை உனக்கு நான் தருகின்றேன். இனி உனக்கு தோல்வி என்பது வெறும் நிழல்தான். நிஜத்தில் நீ வெற்றியாளராகவே வலம் வருவாய். உன்னை தடுத்த கரங்கள் விலகும். உன்னை ஏளனம் செய்த கண்கள் வியக்கும்படி உன் வாழ்வை நான் மாற்றி காட்டுவேன். உன் மனதில் இருக்கும் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. நிமிர்ந்த நடையோடு உன் இலக்கை நோக்கி செல். இக்கணம் முதல் உன் கவலைகள் யாவும் என் பொறுப்பு. சத்திய வாக்களித்த இந்த தாய் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்.
நீ எங்கு சென்றாலும் உன் நிழலாகவும், எதை செய்தாலும் உன் பலமாகவும் நான் இருப்பேன். எதற்கும் கலங்காதே, எதை குறித்தும் தயங்காதே. காலம் உனக்கான நற்பலன்களை சுமந்து கொண்டு உன் வாசலில் வந்து நிற்கப் போகின்றது. மனதார என்னை நினைத்து உன் பயணத்தை தொடங்கு. உன் வாழ்வில் இனி எல்லாம் சுபமே. என் ஆசிகள் என்றும் உனக்கு